Vanakam Geeks. இது வெறும் news இல்லை எங்க heartbeats. For new gadgets, new facts and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakam Geeks. வணக்கம் geeks. Welcome back to the Saturday show. இதுக்கு ஒரு நேம் சஜஷன் நான் இந்த தடவை கொடுக்குறேன். அது நல்லா இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். டேக் டைம் ட்ராவலர்ஸ். நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். நான் தான் பாரு கரெக்ட். ஏன்னா இது ஒரு ஊருக்குள்ள ஏஐ வச்சு மட்டும் தானே வடை சுட்டுட்டு இருக்கான் இவன். ஆமா சாம்சங். ஆமா அதனால ஷோக்கு இல்ல நீ காமிக்கும் போது நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் வீடியோல எல்லாரும் ஜூம் பண்ணி பார்த்துட்டாங்க. அந்த ரிங் இருக்குப்பா, கண்டிப்பா அது S25 தான் அப்படின்னு. ஸோ S25 சீரீஸ் அந்த வீடியோவும் வரப்போகுது, அதுவும் வந்து கண்டிப்பா பாருங்க. பட் இந்த வீடியோல நம்ம எப்பயும் போல ஏஐ இந்த தடவை ரோபோட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். போன தடவை ரோபோட்ஸ் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நிறைய பேர் பார்த்துட்டு சைனால வந்து ரோபோ வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் அங்கேயும் போகுதுன்னு நீ சொன்னது வந்து நிறைய பேருக்கு அதுதான் ரொம்ப அட்ராக்டிவ் வந்து. இந்த தடவை இன்னும் ஃபன்னாவே இருக்கு. வாரம் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்பர் ஆஃப் நியூஸ் வந்து வெடிச்சுக்கிட்டு இருக்கு ஏஐல. இன்க்ரீஸ் கவரே பண்ண முடியல. டெய்லி வீடியோ போடணும் போல இருக்குது, அவ்வளோ வருது. ஆனா அதே சமயத்துல இது யூஸ்ஃபுல்லா அப்படின்ற கேள்வியும் வந்து அதிகமா இருக்கு. எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஏர்லியா அந்த கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, அந்த கம்பெனிஸ் தான் பயன்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி எண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்றோம்ல, நமக்கு இன்னும் ஃபுல்லா அது வந்து ரீச் ஆகல. இப்போதைக்கு ஃப்ரீ சர்வீசஸாக தான் வந்திருக்குது, ஃபன்னு அந்த மாதிரி கேட்டகரியில தான் வந்திருக்குது, தவிர ஆக்சுவல் யூஸ் கேஸ் அப்படின்னு வந்து இன்னும் வரல. சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வேற வரப்போகுது, ஆல்ரெடி சொல்லியாச்சு. சாம்சங் இந்த வருஷ கடைசி வரைக்கும் தான் ஏஐ ஃபீச்சர்ஸ். அப்படியா? சப்ஸ்கிரிப்ஷன் வரப்போதா? எல்லாருமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நோக்கி போற மாதிரி தான். கரெக்ட். இப்போ எப்படி நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோமோ அது மாதிரி ஏஐ சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி வந்திருக்கு. பட் அதுலயே பெஸ்ட் சாய்ஸஸ்ல என்ன, அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு பேசுவோம். லேட்டஸ்டா அதுலயும் இன்னும் நிறைய நியூஸ் வந்திருக்குல்ல, அதையும் கவர் பண்ணுவோம். பட் இந்த தடவை ரொம்ப அது அதிகமா இருக்கு, அதனால ரோபோட்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பா 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 சொல்லிட்டு பார்த்தேன். நான் சில வீடியோஸும் நான் உனக்கு அனுப்பிச்சிருந்தேன். இந்த வீடியோ நான் அனுப்பிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். என்னதுன்னா, இந்த இடத்துல ஒரு இந்த பிஜிஏ டூர்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம டைகர் வுட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பயங்கரமா இருக்கும் அவர்லாம். அந்த டூர்ல ஒரு ரோபோட் வந்து ஹோல் இன் ஒன் அடிக்குதுயா. இல்ல, ஆனா அந்த ரோபோட்டுக்கு எப்படி தெரியும் எந்த இடத்துல ஹோல் இருக்கு, என்ன டிஸ்டன்ஸ் எல்லாமே? சோ நம்ம தானே அதுக்கு டேட்டா கொடுக்கணும். ஆமா, அதை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்டா வந்து இந்த ஃபீல்டுல இந்த டிஸ்டன்ஸ்னு கொடுத்துட்டாங்க. சோ அந்த ஆங்கிளுக்கு அது கரெக்டா அடிக்குதுங்க. கரெக்டா அடிச்சு உள்ள போட்டுருச்சு. ஆமா, ஹோல் இன் ஒன் போட்டுருச்சு. ஸோ இவன் என்ன எதுக்கான அந்த இதை எடுத்தேன் அப்படின்னா, ரோபாட்ஸ் இந்த வெறும ஏஐ அப்படின்னு நம்ம தனியா பார்க்காம ரோபாட்ஸ் அண்ட் ஏஐ அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. சரியா? இப்போ ரோபாட்ஸ் வந்து நம்ம இந்தியால உடனே பார்க்க முடியல. அதுக்காக உலகத்துல அது அப்படிதான் இருக்குதா நிலைமை அப்படின்னு பார்த்தா இல்ல. கரெக்ட். உலகத்துல வேற மாதிரி இருக்குது. இது நான் காமிக்கிறது இப்போ அமெரிக்கா. இப்போ இந்த ரோபாட் எப்படி இருக்கு பார்க்க? பெருசா இருக்கு, மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லலாமா? ரொம்ப பெருசா இருக்கு, ஒரு மனுஷன் மாதிரி இல்ல. அதான்டா, இது வந்து ஒரு மாடல் செஞ்சிருக்காங்க. இந்த மாடலுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த டேட்டா ஃபீட் பண்றேன், அது எப்படி கரெக்டா ஹோல்னு ஒன்னு அடிக்குது. அதுக்கு பார்த்தா மூஞ்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்கிரீன் எல்லாம் வச்சு மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரோபாட்ஸ்லாம் நம்ம பல காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு பால் த்ரோ பண்ணுற ரோபாட் நம்ம பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இது வந்து ஸ்விங் பண்ணுற ரோபாட்டு. அது கரெக்டாக ஒரு இடத்துல தான் பால் வைக்கணும். அந்த இடத்த அது எங்கே வேணா வச்சாலும் அந்த பால் அடிக்காது, அந்த இடத்த மட்டும் கரெக்டாக அடிக்கும் ஓங்கி. அது பக்காவாக போய் போகிற மாதிரி அல்காரிதம் எழுதி வச்சிருப்போம். இது ரொம்ப பேசிக்கான ரோபாட். இவர் வந்து போட்டிருக்காரு இந்த ட்வீட்ல. சோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது வந்து சும்மா ஜோக்கு. ஏன்னா அப்படிதானே இருக்கு, ரோபோட்ஸ் ஆர் கமிங் ஃபார் யூ டு ரியல் ஸ்டஃப் பாருங்க. மறுபடியும் இதே தப்பு பண்றேன், சாரிங்க. புது யூசருங்க நான். சரியா? அதே அமெரிக்கால பேஸ்டன் டைனமிக்ஸா டேய், இவன் ஒஸ்டடா டேய், இவன் ஒரு ஒஸ்ட் பைய. இவன் என்ன பண்றான்னு பாருங்க. எப்பயோ வந்து அந்த நாய் தொல்லையே தாங்க முடியாம இருந்தது. ஆனா இதுல பியூட்டி என்ன தெரியுமா? ஹுண்டாய்ன்ற சவுத் கொரியன் கம்பெனி வந்து அவன் தான் முக்கியமான பேக்கர் இந்த கம்பெனிக்கு, பாஸ்டன் டைனமிக்ஸ். ஸோ இது ஒரு ஹுண்டாய் கம்பெனினே சொல்றாங்க நிறைய பேர். இதுல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. சரியா? ஹியூமன் சூப்பர்விஷனே இல்லாம ஒரு ரோபோட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு பிளேட்டை வைக்குது. தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. அதுக்கு இருக்கிற கேமரா ஃபீடும் நம்ம காமிக்கிறோம். தப்பா வைக்கும் போதெல்லாம் தெரியுது பாருங்க. தப்பா வச்சு சரி பண்ணி ஒரு டில்ட்டை மாற்றி கரெக்டாக வைக்கி. இந்த மாதிரி டாஸ்க்லாம்
ஒரு ஹியூமன் வந்து ஒரு மிஞ்சி போனா 5 செகண்ட்ல முடிச்சிடும். பாருங்க அதுக்கு என்ன, அதுக்கு எல்லா சுத்தி எப்படி வேணா திரும்பும் தலை. ஆமா பாருங்க எத்தனை ஃபர்ஸ்ட் டைம் மிஸ்டேக் பண்ணிச்சு, அடுத்த தடவை கரெக்டாக இருக்குது வேறு. அதுதான் பாயிண்ட். ஸோ அவன் என்ன சொல்றான், எங்க கிட்ட இப்போ இருக்கிற ரோபாட்டு இது வந்து அட்லஸ் ரோபாட் அவனோடது, அதுக்கு பேரு. இது பயங்கரமா ஏதோ ஜிம்னாஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணும், டான்ஸ். ஆமா பாத்திருக்கேன். இதை வேலை செய்ய வச்சிருக்கானுங்க. இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான இந்த மீனியலான டாஸ்க் இருக்குல்ல, which requires movement. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வீல் மாதிரி இருக்கிற ரோபாட் வந்து இதை விட ஃபாஸ்டா பண்ணும். ஆமா அதுக்கும் இந்த மாதிரிலாம் டக்கு டக்குன்னு திரும்பி போக தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரோபாட்டை நம்ம பார்க்க முடியும் போக போக. பட் இது என்னதுன்னா, ஒரு ஹியூமன் வந்து ஒரு வேலையை செய்யறான், அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷனா இருக்கு, அந்த இடத்துல இந்த ரோபாட்டுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற இடம் மாதிரி ஒரு இடத்துல இந்த ரோபாட்டை போட முடியும்ன்றது தான் இவன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறான். ஒரு சர்வைவல் மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து அந்த அட்லஸ் ரோபாட்டை வச்சு ரீசெண்டாக வந்திருக்கிற வீடியோ. இப்போ இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ரோபாட்டா இந்த பிக்சார் அனிமேஷன்ல வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ. இது யாரு, எலிகன்ட்ன்றது ஆப்பிள் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சூப்பரா ஒன்று ரோபாட், இந்த மாதிரி ஒரு ரோபாட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா சைனால ஷியோமி வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஜெஸ்டர்ஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ற மாதிரி லேம்ப் நம்ம சேனல்லயே வருண் வீடியோ போட்டிருக்காரு. நான் அந்த வீடியோ எடிட் பண்ணும்போது ஞாபகம் இருக்கு எனக்கு. இதுல 5 யூஸ் கேஸ் காமிக்கிறாங்க சிவா. எப்படி இதுல 5 யூஸ் கேஸ், எனக்கு அதுதான் சூப்பரா இருந்துச்சு. இப்போ இது எல்லா யூஸ் கேஸும் காமிப்பாங்க. என்னன்னா எக்ஸ்பிரசிவான ஒரு ரோபாட் பாருங்க. இப்போ டாஸ்க் சினாரியோ 1 அப்படிங்கிறாங்க, அது வந்து போட்டோகிராஃப் லைட். இப்போ நான் வந்து போட்டோ எடுக்கிறேன், என் கூட வந்து ரோபாட் அசிஸ்டண்டா இருக்கு, அது வந்து அழகா எனக்கு லைட்டிங் வந்து நான் சொல்ல செட் பண்ண போகுது. நான் இப்போ ஜெஸ்டர்ஸ்லாம் இப்படின்னு காமிச்சா அது நகர போகுது, இந்த மாதிரி பண்ண போகுது. இதுதான் வந்து டாஸ்க் வந்து சினாரியோ 1 காமிக்கிறாங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் டாஸ்க் சினாரியோ 2. இது வந்து இப்போ அவுட் ஆஃப் ரீச் ஒரு பொசிஷனுக்கு வந்து போக சொல்றாங்க, அது முடியல அப்படின்னு தலையாட்டுது இப்படி சாரி அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அது கூட சும்மா பேசுறாங்க, அதுல வந்து ஸ்பீக்கர் இருக்கு, அந்த ஸ்பீக்கர்ல அது வந்து பேசுது, அது சொல்லுது இந்த மாதிரி வெதர் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, வெதருக்கு ஏற்ற மாதிரி இப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுது. ஸோ எப்படி ஒரு இது ஒரு மனுஷனே கிடையாது இந்த ரோபோட், இது வந்து ஒரு கருவி தான் சும்மா. அந்த கருவி லேம்ப் சார், அது அந்த கருவிக்கே ஒரு எக்ஸ்பிரசிவா சாதாரண ரோபாட் எப்படி, எக்ஸ்பிரசிவ் ரோபாட் எப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ சாதாரண ரோபாட் இப்படியே இருக்கும், ஆனால் இது வந்து ஏதோ வருத்தெல்லாம் படுது. இது சாதாரணமாக இருக்குது, ரொபாட்டிக்காக இருக்குது. அது வந்து நம்மளை பார்த்து என்னென்னலாம் பண்ணுது, நமக்கு எடுத்துலாம் கொடுக்குது, காஃபி சாப்பிடு. அது வந்து வாட்டர் ரிமைண்ட் பண்ணுமா, அதால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியுமா வாட்டர் வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுது. எங்கேயோ போயிட்டு இருக்கு. இது ஆப்பிளோடது ரிசர்ச். ரோபோட்ஸ்க்கு எமோஷன் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம்டா. அதுலேயே ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஒரு யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணு அப்படின்னு சொன்னால் அதுவே ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோ வந்து ப்ளே பண்ணி காமிக்குது. நம்ம அதை பார்த்து அப்படியே நம்மளோட 3D நம்ம ஒரு கைம் பண்ணலாம். சூப்பராக இருக்குல்ல. டேபிளில் நம்ம கூட ஒரு ரோபாட் இருக்குது அந்த மாதிரி, அதில் ஸ்பீக்கரும் இருக்குது, ப்ரொஜெக்டரும் இருக்குது, கேமராவும் இருக்குது, லைட்டும் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேசிக்கலி ஒரு குட்டி ஃபோன் அதில் சொருகிற மாதிரி வச்சு போய் அதை வச்சு எல்லாமே பண்ணுது இது சூப்பராக. இப்படி ஒரு ரோபாட்டை வந்து ரிசர்ச் வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேவா? இதுதான் அமெரிக்கா சைடு நம்ம பார்க்குறோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சைனாலேருந்து ஒரு ரோபாட்டுங்க, யூனிட்ரி G1 அப்படின்னு சொல்லிட்டு, அதை ஒரு டிக்டாக்கர் ஒருத்தன் எடுத்துக்கிட்டு வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கான் லைவ் ஸ்ட்ரீமில். நீங்கள் பார்க்குறது வந்து லைவ் ஸ்ட்ரீமில் அது இவங்க கூட நடந்துக்கிட்டு இருக்கு. இது நிஜம். அது எந்த ஊர்ல? இது சைனால? அமெரிக்கால. சைனா ரோபோட் அமெரிக்கால. சைனா ரோபோட் அமெரிக்கால. இன்னும் எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ ஆயிக்குது. ஆமா. ஸோ இவர் வந்து என்ன அந்த ஒரு குட்டி ரோபாட்டை இப்போ எந்த அளவுக்கு இது நார்மல் லைஃப்ல
ஒரு ரியாலிட்டியில ஒரு ரோபாட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க கிட்ட வந்து ஹாய் சொல்லு அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஹாய் காமிக்குது. சரி சரி வாடா பேலாம் வாடா போலாம் அப்படின்னு சொல்லுவான். அவரை போயிடுவாரு. ஸோ எவ்வளோ ஒரு எங்க இருக்கோம் நம்ம இப்போ. இப்படி இருக்கிற ரோபாட்டு லைவ் ஸ்ட்ரீம்லேயே பார்க்க முடியுது அப்படின்னா சைனா எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கு. இப்போ இந்த காய் செனாட் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு டிக்டாக்ல ஒரு பெரிய ஆளு போல இருக்குது. என்னையா பண்ணிட்டீங்க, ஏன் ரீசெட் பண்றீங்க? சரி, அமெரிக்கன் ஆன்லைன் ஸ்ட்ரீமர், யூடியூபர் அண்ட் இன்ஃப்ளூயன்சர். அவர் வந்து காமெடி வீடியோஸ்லாம் பண்ணுவார். அதில் இந்த ரோபாட் வச்சு அவர் காமெடி பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு நார்மல் ரியாலிட்டியில் ஒரு ரோபாட்டை கொண்டு வந்து ஒரு காமெடி பண்ணுற அளவுக்கு ஏன் அது சீப்பு அந்த ரோபாட்டு. அந்த யூனிட்ரி ஜீவன் வந்து நிறைய காசு இருக்கிறவங்கலாம் வாங்கலாம். ஓகேவா? இப்போ யூனிட்ரி H1 இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சைனால இந்த ரோபாட்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். H1 வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்குடா. எப்படி இருக்குல்ல? இவங்க வீடியோ பாஸ் பண்ணிருக்காங்களா இல்லாட்டி? இல்ல மீதி பேர்லாம் நார்மல் ஸ்பீட்ல தானே இருக்காங்க. இது அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. என்னையா சொல்றீங்க அப்படின்னா அதோட லெக் வந்து பாரு. இத்தனைக்கு எப்படி நார்மலா லெக்னால நம்ம பெருசா தான் பார்த்திருப்போம். பட் இது அந்த சிச்சுவேஷனுக்கு இது போதும்ன மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. எப்படி ஃபாஸ்டா இருக்கு, எவ்வளவு அஜைலா இருக்குது யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்மி ஆஃப் ரோபாட்ஸ் இருக்கு. அந்த பொண்ணுங்கெல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்கடா, மூச்சு விடுறாங்க பயங்கரமா. இதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ரோபாட் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு பேட்டரியில. இதெல்லாம் பேட்டரியில ஓடிட்டு இருக்கு. இதுவும் கிரேசி இல்ல? எவ்வளவு பவர். ஏய், அது தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சதை பத்தியாடா? பாத்தீங்களாங்க, எங்க அமெரிக்கால இருந்து சைனா போனா சைனால உட்காந்து ரோபாட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கால சைனா ரோபோட் வாக்கிங் போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா, சைனால டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ரோபாட்டும் இது வந்து ரொம்ப சாதாரண ரோபாட் தான். ஆனா இதை தான் நம்ம மேக்சிமம் பார்ப்போம்னு எனக்கு தோணுது. நம்ம அந்த மால்ல எல்லாம் பார்க்கிங் டிக்கெட் கொடுக்கோம்ல, அதுக்கு ஒரு சின்ன ஆமு, அப்புறம் அதுவே எடுத்து வச்சுக்குது. இப்ப இதுக்காக நம்ம ஒரு ஆள் வச்சிருக்கிறோம் மால் பார்க்கிங்ல எல்லாம். இந்த மாதிரி ஒரு சாதாரண ரோபாட்ல இருந்து பேமெண்ட் அடுத்த கார்டு அது கலெக்ட் பண்ண போகுது. அடுத்த கார்டு கலெக்ட் பண்ண போகுது. பேமெண்ட்ல நம்ம எல்லாம் நம்ம பாத்துக்கலாம்ல, டிஜிட்டல் ஆல்ரெடி பே பண்ணிருப்போம். நம்மளோட கார்லயே ஆல்ரெடி அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிற மாதிரி இருக்கு. அவன் வச்சது இருக்கும், ஃபிங்கர் பிரிண்டா கூட இருக்கலாம். ஏன்னா பீஜிங் டிரான்ஸ்போர்ட் லிமிடெட் இது. பீஜிங்ல இந்த மாதிரி ஒரு ரோபாட் வந்து இருக்கு. ஸோ ஹியூமனாய்ட் ரோபாட்ஸ் பத்தி இவர் சொல்றாரு. ஹியூமனாய்ட் ரோபாட்ஸ், ட்ரோன்ஸ், இது ரெண்டுமே வந்து 10 to 20 வருஷத்துக்குள்ள எல்லா இடத்துலயும் கண்டிப்பா இருக்கும். டெலிவரி ட்ரோன்ஸ் வந்து பறந்துகிட்டே இருக்கும். ரோபாட்ஸ் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஜானிட்டர்ஸ் மாதிரி. இந்த கூலி வேலை செய்யறவங்க மாதிரி அந்த மாதிரி வேலையில இருக்கும். காஃபி போட்டு கொடுக்கும், க்ரோசரி ஸ்டோர்ல நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட யூஸ் கேசஸ் வந்து இப்பவே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹவுஸ் கீப்பர்ஸ் தான் மெயின் யூஸ் கேஸ்ன்றாங்க. வீட்டுல நம்ம எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு, கிளீன் பண்றதுக்கு. இது ஞாபகம் இருக்கு எனக்கு, ஷாமியோட மாப்பு வேக்யூம். கரெக்ட். அது பாட்டுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு போட்டுட்டு இருந்தது இல்ல, ரோபோ வேக்யூம் கிளீனர். கரெக்ட். இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு. ஆமா, அது வந்து குட்டியா ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ சைனா பார்த்தா எங்கேயோ போயிட்டாங்க. இதுதான் வந்து அமெரிக்காவோட மோஸ்ட் அட்வான்ஸ்டு ரோபோட் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு. இது அமெரிக்காவும் வந்து அதுல அட்வான்ஸ்டா தான் இருக்காங்க. ஆனா சைனால தான் வந்து அது ரொம்ப ரேப்பிடா பார்க்க முடியுது. ஷிப்பே பண்ணிட்டாங்க, அதாவது ரிலீஸே பண்ணிட்டாங்க. அமெரிக்காவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. சைனாவில் வந்து விற்கவே ஆரம்பிச்சிட்டான். அந்த யூனிட்ரி ஜீவன் அந்த குள்ளமாக ஒரு ரோபோட் இருக்குல்ல, அது வந்து நம்ம கூட வாங்கலாம், வாங்கி ஷிப் பண்ணிக்கலாம். என்ன நம்ம ஆள் பிடிச்சி நிறுத்திடுவான், பிடிச்சி நிறுத்திட்டு இது நேஷனல் செக்யூரிட்டி பிரச்சனை, நீ எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறவான். ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம ரோபாட் நியூஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் பயங்கரமாக இருக்குது, பயங்கரமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, செமையா இருக்குல்ல. ரோபாட்ஸ் தான், ரோபாட்ஸ் ஏஐயும் நம்ம பிரிச்சே பார்க்க முடியாது. ஆமா, ஏன்னா ரோபாட்ஸ்ல இருக்கிற அந்த சென்சார்ல இருந்து அந்த வர டேட்டாவை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை திருப்பி அவுட்புட் பண்றதுக்கு இந்த ஏஐயோட இதுதான் ஹெல்ப் எடுத்துக்குது. இப்போ ஸ்பீச் மாதிரி ஒன்று பேசுறதுக்கு அப்படின்னா ஏஐயோட ஹெல்ப் வச்சு தான் பேசுறது இல்லையா. ஸோ ஆடியோலேருந்து விஷுவல்ஸ்லேருந்து ஒன்றும் நீ தான் டீப் சீக்ல காமிச்சிட்டு இருந்தல இன்னைக்கு. டீப் திங்க்ல என்ன பண்ணுது, அது திங்க் பண்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இங்க ரோபோ உள்ள நடக்குது. ஸோ அந்த விஷயம் எல்லாமே வந்து இப்போ ரோபோட்ஸ்ல தான் இன்கார்பரேட் பண்ண போறாங்க. ஏஐக்கு என்ன யூஸ் கேஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோபாட்டிக்ஸ் தாங்க. ரோபாட்ஸ்ல தான் உள்ள போயிட்டு இருக்கு அமெரிக்காலையும் சைனாலையும். நாம
அதனால தான் நான் வந்து டெக் டைம் டிராவலர்ஸ்னு யோசிச்சேன். இது இந்த ஷோக்கு டிடிடியும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு டிடிடி. ஏன்னா ஒரு டைம் டிராவல் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. இந்தியால இது அவைலபிளா இல்ல, ஆனா சைனால இது ரியாலிட்டியா இருக்குது. அப்படின்னா என்ன இருக்கு, எனக்கு ஏதோ 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி போயிட்டாங்க அவங்க இல்லையா. ஒரு நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசணும்ல. ஆக்சுவலா வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ல பார்த்தாலுமே நிறைய விஷயங்கள்ல ஹார்ட்வேரா இருக்கட்டும் இல்லாட்டி டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்டா இருக்கட்டும், சைனா வந்து ஒரு 15 years ahead ஃபார் ஷூர் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிருப்போம். கண்டிப்பா. அண்ட் இது வந்து பயங்கரமா இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து அங்க வர வர நம்ம கத்துக்க நம்ம மைண்டும் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரெடி ஆகும். அப்படிதான். அப்போ இன்னும் நிறைய நம்ம ஃபாஸ்டா பண்ண முடியும். அவங்க 20-30 years எடுத்துக்கிறதுக்கு மேல நம்ம 10 yearsக்குள்ளே எடுத்துருவோம். இல்லடா நம்ம இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் சொல்றேன். இப்போ நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல என்ன விஷயம் தெரிஞ்சிட்டு இருந்தோம், இப்போ இருக்கிற 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் தெரியும். கண்டிப்பா அந்த மாதிரி தான் எல்லாருமே அடுத்தடுத்து அதிகமா. நான் என் வீட்லயே என் ஃபேமிலியில எங்க அண்ணன் பையன் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து 8ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். அவன் கூட போய் பேசும்போது பார்த்தா வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக படித்த ஒரு பையன்கிட்டேருந்து வர மாதிரி இருக்குது. ரொம்ப அதிகமாக படிச்சிருக்கான் அந்த பையன் அப்படின்னு தெரியுது. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து இன்டர்நெட்டை நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனால் பர்டிகுலர் டைம் தான் உனக்கு, ஆனால் யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி அதுக்கு நிறைய எஜுகேஷன் கண்டென்ட் பார்த்து அந்த பையன் வந்து அவ்வளோ பேசுகிறான். இவ்வளோ எஜுகேஷன் கண்டென்ட் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அடுத்த வர ஜென்ரேஷன்லாம் எப்படி இருக்க போகுது பாருங்கள். அவங்களுக்குலாம் என்ன தெரியும், என்னென்னலாம் தெரியும். நம்ம படிக்கிறத விட ரொம்ப அட்வான்ஸ்டா அவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம அவங்க அளவுக்கு கீப் அப் பண்ண முடியலனாலும் டெக்கில் நம்ம இப்படி ஒரு பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு மொபைல் பூம் நடந்துச்சு, அதுக்கப்புறமா இன்னொரு பூம் மாதிரி தெரியுது இந்த ஏஐ பூம். இது ரொபாட்ஸ்ல போய் முடியுதுன்னு வச்சுப்போமே. இப்போ அந்த டெஸ்க் லேம்ப் மாதிரி ஒரு ரோபாட் வருது, நாம அதை எடுத்து ரிவ்யூ பண்றோம் அப்படின்னு வச்சுப்போமே. அதை தான் மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க ஃபியூச்சர்ல இல்லையா. அதுவும் ஒரு கேட்ஜெட் தான். அப்போ அவங்க கொஸ்டின்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கும், ப்ரோ ஒரு தடவை சார்ஜ் போட்டால் எப்படி ப்ரோ, இல்லாட்டி எப்பயுமே கார்டோட இருக்கணுமா, கார்ட்லெஸ் ஆப்ஷன் இருக்கா, இப்படி அவங்க கேட்குற மாதிரி. அதில் என்ன ஃபீச்சர்லாம் இருக்குது, ஆமாம் அதில் அதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண முடியும். கேமரா வந்து ரோபாட்டிக் ஆர்மோட வருது கேமரான்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டேபிளில் வச்சுட்டேன், நான் எப்படி மூவ் பண்ணாலும் இப்போ எப்படி பண்ணுறாங்க, கேமரா ஒரே இடத்துல இருக்கு, கிராப் இன் பண்ணி நம்ம அந்த இதை ஃபேஸ் டைம்லலாம் பண்ணுறாங்க இல்லையா. இப்போது அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆர்ம் ஒன்று இருக்குது, அந்த ஆர்ம் வந்து உன் ஃபேஸையே ட்ராக் பண்ணிட்டு மூவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாசிபிளானா ஹைலி பாசிபிள்ரா. கரெக்ட் தான், பாசிபிள். அந்த ப்ராடக்ட்டையும் நம்ம ரிவ்யூ பண்ணுறோம்னு வச்சுப்போமே. இந்த மாதிரி பலதரப்பட்ட, அப்புறம் மெகா காமெட் மாதிரி ஒரு டிவைஸ் வருதுன்னு வச்சுப்போம், ஒரு கம்ப்யூட்டர், ஹேண்ட்ஹெல்ட் கம்ப்யூட்டர். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் தான் வந்து ஃபியூச்சரில் நிறைய வரப்போகுதுன்றதுக்கான இண்டிகேஷன்ஸ்லாம் நம்ம இப்போவே பார்க்குறோம் டைம் ட்ராவல் பண்ணி. டிடிடி நல்லா இருக்குடா. ஆமா சரி, இப்போ நம்ம ஏஐ ஜோனுக்குள்ள போவோம். ஏஐ ஜோன்ல இந்த வீடியோ ஒன்று பார்த்தேங்க. இது என்னதுன்னா 11 லேப்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு சரியா. 11 லேப்ஸ் கம்பெனி இருக்குல்ல, இவன் வந்து நமக்கு ஏஐ ஆடியோ ஜென்ரேஷனுக்கான சொல்யூஷன் தரான். இதுல ஃபர்ஸ்ட் நான் சொல்ல வேண்டியது என்னதுன்னா, இதுல ஹிந்தி தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் போடு, ஹிந்தி தமிழ் ரெண்டுத்துக்கும் வந்து சப்போர்ட் இருக்கு. என்ன சப்போர்ட் இருக்கு, இப்போ ஒரு டாக்குமெண்ட் உங்ககிட்ட இருக்கு, இந்த டாக்குமெண்ட்ல தமிழ்ல ஏதோ எழுதிருக்கீங்க, இந்த டாக்குமெண்ட் வச்சு ஒரு பாட்காஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்னது பாட்காஸ்ட்? அந்த பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 11 லேப்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட வெப்சைட் போயிட்டு அவனோட பிளான்ல ஒன்று, பேசிக் பிளான் ஒன்று இருக்கும், அது எடுத்தா அவன் இந்த ஆப்ஷன் தரான். எடுக்கலன்னா ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் லிமிட்டடாக இருக்கும். பட் இதில் அவன் என்ன தரான்னா, இதை நான் வந்து ஆடியோவோடையே போட்டு காமிக்கிறேன். அது இங்கே வேற எதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. சைனாக்காரன் போட்ட வீடியோவில் என்னவெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால தான் கேட்கல. இந்த வரேன், ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு ஆடியோ புக்கில் ஒரு கேரக்டருக்குள்ள தனியா பேசணும்னா அது ஒரு வாய்ஸ்ல பேசும், அதுக்கு வெளியில நரேட்டர் வாய்ஸ்ல பேசும். ஆமா, அது ஆட்டோமேட்டிக்கா இதுவே பண்ணிடும். ஸோ இப்போ ஆடியோ புக்லாம் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா செம்ம ஈஸி. கரெக்ட். ஓகேவா, அடுத்து அப்போ நம்ம வந்து இப்போ ஒரு டெக்ஸ்ட் ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்படின்னும் போது
அந்த ஒரு ஸ்டோரியில டைப் பண்ணி வைக்கிறோம், அந்த ஸ்டோரியை நரேட் பண்ணிட்டு முடிச்சு விட்டுரும். அது இப்போ நம்ம வந்து யாருக்கிட்டயாவது ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைச்சாலும் கூட அந்த ஸ்டோரியில என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவே சென்சிபிளா என்ன பண்ணணும்னா என்ன வெயிட்டேஜ் கொடுக்கணும்னு கூட வெயிட்டேஜ் கொடுத்து பேசலாம். அதெல்லாம மாத்தலாம் வேற நம்ம. இப்போ இந்த ஏஐனால இன்னொன்னு என்ன தோணுதுன்னா, இப்போ நீ கொஞ்சம் முன்னாடி சொன்ன நார்மல் ரோபோ, எக்ஸ்பிரசிவ் ரோபோ, ஆமா எக்ஸ்பிரஷன் வருது. கரெக்ட். இப்போ நான் ஸ்டோரி அது வந்து படிக்க ஆரம்பிச்சதுமே தெரிஞ்ச அந்த இடத்துல சோகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே டோன் அதுக்கேற்ற மாதிரி மாத்தும். சுனா மாதிரி ஒரு ஆப் இருந்துச்சுன்னா கூட அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஜெனரேட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி விட்டுரும், முடிஞ்சிடும் இல்லையா? ஸோ இப்போ பாட்காஸ்ட் கிரியேட் பண்ணோம் யாருக்காவது அப்படின்னா ஆல்ரெடி கூகுள் நோட் புக்கில் வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ஆடியோ ஓவர் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு கூகுள் நோட் புக் எல்லாம்ல. என்னன்னா அதுல வந்து வாய்ஸஸ் வந்து மாற்ற முடியாதுடா. இதுல வந்து ஒரு மேலு ஒரு ஃபீமேல் 2 பேர் இருப்பாங்க, அதோட வாய்ஸை நம்ம மாற்றலாம். ஒருத்தன் ஹோஸ்ட் ஒருத்தன் கெஸ்ட், கான்வர்சேஷன் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அப்புறம் என்ன லாங்குவேஜில் இருக்கணும். தமிழ்ல பாட்காஸ்ட் ஜென்ரேட் பண்ணலாம். முன்ன ஆக்சுவலாக இங்கிலீஷ் இருந்தது கரெக்டா? ஆமாம். எதை வச்சு நீ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் அனுப்புற, இப்போ 1+13 ரிவ்யூ நம்ம வந்து பிளாக்ல எழுதி போட்டிருக்கோம், அதை வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிடிஎஃப் இது கொடுக்குறேன், ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்றேன். அந்த டாக்குமெண்ட்டை வச்சு அதுவே 2 பாட்காஸ்ட் வாய்ஸ் மாதிரி ஒன்று போட்டு நம்ம வந்து 13 அதுல தமிழ்ல பண்ணலாம். இதுல நல்லா இருக்கே, ஃப்ரீயாக கண்டென்ட் ஐடியாஸுங்க. இதெல்லாம் எத்தனையோ பேர் இதெல்லாம் யூஸ் பண்ணால் எப்படின்னா இது ஒரு $10 இருக்கும் பர் மந்த்து. $10 பர் மந்த்து போட்டு நிறைய ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஜென்ரேட் பண்ணி ஃப்ரீ ஃபேஸ்லெஸ் யூடியூப் சேனல் வச்சு காசு பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அது உண்மைதான். ஸோ அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் 11 லேப்ஸ். இது வரைக்கும் நம்ம இதை பற்றி பேசுனது இல்லையா, அதனால தான் இதை வந்து எடுத்தேன். சரி, செம்மையாக இருக்கு வேற லெவல். ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட் இது. என்ன பியூட்டினா ஹிந்திலையும் தமிழ்லையும் வந்து சப்போர்ட் இருக்கு. அது தமிழ்ல சப்போர்ட் இருக்கிறது தான் அல்டி. ஆமா. இப்போ இந்த மாதிரி ஆடியோ எல்லாம் வச்சு ஒரு ஃபன்னா ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த வீடியோ. ஓகேவா? என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் வெறி ஏத்துறதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. சவுண்ட் வரல, அது என்ன இங்கே மியூட் ஆயிருக்கும். ஒருத்தன் வந்து கால் பண்றான் ஸ்கேமர். Can you please tell me about your private computer, not a company computer? Oh, I see. You're talking about my little old computer at home. Well, it's அப்படினா ஆரம்பிச்சு அவன் வந்து ஒரு ஸ்கேமர். அந்த ஸ்கேமர் வந்து ஒரு யாரையோ ஒருத்தர ஸ்கேம் பண்ண ட்ரை பண்றான். அதுக்கு ரெஸ்பான்ஸ் ஒருத்தங்க கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, ஓ அந்த கம்ப்யூட்டரா, நான் இப்போதான்ப்பா ஆன் பண்றேன், வெயிட் பண்ணுப்பா, ஆன் ஆகுது, சீக்கிரம் அந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுங்க, இல்லப்பா அந்த கம்ப்யூட்டர் பட்டன் எங்க இருக்குன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பார்ட்டி ஒருத்தங்க பேசுறாங்க, வெறுப்பேத்துறாங்க அவனை. கடைசி வரைக்கும் அவன் சொல்றதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. அவன் கடுப்பாகி எக்ஸிட் ஆயிடுறான். இது என்னடான்னு பார்த்தா இது வந்து ஏஐ பார்ட்டி, ஏஐ கிரானி. நம்ம யூகேல வந்து ஏர்டெல் மாதிரி ஒரு ஓட்டுன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கு. அவன் என்ன பண்ணிருக்கான், இந்த மாதிரி ஸ்கேம் காலர்ஸ்க்குலாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏஐ கிரானியை வந்து கொடுத்துட்றான். அந்த ஏஐ கிரானி போய் அந்த ஸ்கேமர்ஸ் எல்லாம் வந்து வெறி ஏத்துது. அந்த கிரானி வந்து மொத்தமா ஏஐல ஜெனரேட் பண்ண வாய்ஸ், அவன் என்ன பேசுறானோ அதுக்கு ஏத்த மாதிரி ரிப்ளை பண்ணி. எப்படி ஆக்சுவலா அந்த ஸ்கேமரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுது? நம்ம ட்ரூ காலர்ல வருது இல்ல, ஆமா, இவன் வந்து ஸ்கேம் நம்பர் அப்படின்னு வருது இல்ல, அது யூஸ்வலா வந்து ஸ்கேம் நம்பர்னு ஐடென்டிஃபை பண்ணி மட்டும் நமக்கு வருது. கரெக்டா? அதை நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறோம். ரெட் கலர்ல வரும், ரிஜெக்ட் பண்ணிடுறோம். இவன் என்ன பண்றான், டைரக்டா இப்போ அந்த ஏர்டெல் வந்து சொன்னால டைரக்டா நாங்க பிளாக் பண்ணிடுவோங்க, எங்க சைட்ல இருந்தே நாங்க ஸ்கேன் பண்ணிடுவோம். இவன் வந்து ரீரூட் பண்ணி ஒரு பார்ட்டி கிட்ட பேச வைக்கிற மாதிரி பண்ணிடுறான். அப்போ அந்த ஸ்கேமர்ஸ்லாம் போய் அந்த ஏஐ பார்ட்டி கிட்ட பேசுறாங்க. அந்த கிரானி வந்து என்னென்னலாம் சொல்லுது, அவங்கள சுத்த விடுது, ஆனா அவங்க சொல்றதை செய்யவே மாட்டேங்குது. இப்படிலாம் ஏஐ யூஸ் பண்றாங்க. இது நிஜமே பயங்கரமா இருக்குடா. சம பண்ணா இருக்கு. இப்போ ஒரு ஸ்கேமர் வந்தானா அவனால வந்து அவன் என்ன நினைச்சு வந்தானா அதை பண்ண முடியாம போயிடுது. அதை பண்ண முடியாம போயிடுது. அவன் வெறும் பிளாக். அடுத்த கால் பண்ணாலும் எப்படி இருக்கும்னா அவனுக்கு கடுப்பா தான் இருக்கும். மறுபடியும் ஏஐ கிரானி தான் வரும், திருப்பி வேற ஸ்டோரியில வரும், வேற ஏதாவது சொன்னாலும் வரும். ஆமா, ஏஐ தானே அது பாட்டுக்கு ஜெனரேட் பண்ணிக்கினே இருக்கும். என்ன வேணா சொல்லுவது. ஆனா நீ சொல்றத மட்டும் செய்யவே செய்யாதுப்பா, எழுந்தே போக முடியல, அது மாதிரில தான் குச்சி பிடிச்சு நடந்து போங்க அப்படினா குச்சே இல்லப்பா. I am sorry dear, I am doing my best. Oh, I am so sorry, please don't frustrate. I am 70 years young. You know, back in my day we didn't have all of this technology. அவன் இத பண்ணு அத பண்ணுலாம் சொல்றான். என்னனோ செம்ம ரியலிஸ்டிக்கா பேசுது. everything was much simpler. ஏய், okay, and you think that it is a joke, right? You are trying to kidding with me. I'm a little confused with all this technology. மதிக்கவே மாட்டேன்.
மதிக்காம திருப்பி பேசிக்கிட்டே இருக்கு ஜாலியா பாட்டி. வெறுப்பேத்து வந்து இல்ல இங்க வந்து நம்ம ஸ்கேம் பண்ண முடியாது, கிளம்பலாம்னு கிளம்பிடுறான். கிளம்பி போனா மறுபடியும் இன்னொரு ஏஐ பாட்டி. ஆமா, செமையா இருக்கு. சோ இப்படி ஒரு யூகேல வந்து ஒரு புது விதமான ஏஐ யூஸ் கேஸ் நல்லா இருக்குது, செம ஃபன்னு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு. அடுத்தது 3.5 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. நான் இன்னும் ஃபுல்லா பார்க்கல. சரியா, இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. ஆல்ரெடி நம்ம போன வாரத்துக்கு முன் வாரத்துக்கு ஆண்ட்ரே கர்பாத்தின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த எல்எல்எம் பத்தி எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா எளிய முறையில் புரிய வைக்கக்கூடிய கருத்துக்களை அவர் வச்சிருக்காரு. இப்போ யாராவது டெவலப்பர்ஸ் மாதிரி இருக்கீங்க, நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, இல்லாட்டி வேற ஏதோ ஒரு படிக்கிறீங்க, என்னவோ காலேஜில் படிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ சைனா அமெரிக்காலாம் வந்து ரொம்ப முன்னாடி இருக்காங்க, நமக்கு நாம கேட்சப் பண்றோம். நமக்கு இந்த மாதிரி எஜுகேட்டர்ஸோட நாலேஜ் எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போதான் நம்ம ஃபாஸ்டா அதை வந்து கேட்சப் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இவரோட இதை வந்து நான் சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் எப்பயுமே. இவரோட பழைய வீடியோ ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ இருக்கு, அதை நான் பார்த்துருக்கேன். அதுலயும் நல்லா தான் இருக்கும், ஆனா அதை விட மோர் டீடைல்டா இந்த 3.5 hours. ஸோ ஒரு பிகினருக்கு ஃபர்ஸ்ட் வீடியோவா இதுதான் பெஸ்ட் வீடியோவா எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால நானும் ரெக்கமெண்ட் பண்றேன். மற்றவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் ரெக்கமெண்ட் பண்றதுனால நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான வீடியோ இது, டெக்னிக்கல் பீப்புளுக்கு கிடையாது. அதாவது டெக்னிக்கல் பீப்புளுக்கு மட்டும்தான் புரியும்னு கிடையாது, எல்லாருக்குமே புரியும். ஜென்ரல் ஆடியன்ஸா எப்படி இந்த சயின்ஸ் டாபிக்ஸையே எடுத்து எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்றவங்க சில பேர் இருப்பாங்க. அவங்க பேர் வந்து கால் சேகன் ஒருத்தர் இருந்தாரு, அப்புறம் இப்போ இருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர். சயின்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான டாபிக், நிறைய பேர் அந்த டெட் டாக்லாம் கொடுப்பாங்க, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டாபிக், ஆனால் ரொம்ப எளிய முறையில் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த தான் இவர் வந்து ரொம்ப பாப்புலர். இவர் அதை பண்ணுறதுல ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படிங்கிறதுனால வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. இல்லாட்டி யூடியூப் தம்ப்நெயில் ஜெனரேட்டர் இருக்காங்க, யூடியூப் தம்ப்நெயில். ஸோ ஒரு சாட் ஜிபிடியை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இதில் என்ன இருக்கு, ஜிபிடினா என்னன்னே பல பேருக்கு தெரியாது. இவ்வளோ நாள் நம்ம பேசியிருக்கோமே, ஜிபிடினா என்னன்னு யாருமே சொல்லி அதுக்கு நிறைய அப்ரிவேஷன்ஸ் வந்து இல்லாம தான் இருக்கு. ஜிபிடினா வந்து ஜெனரேட்டிவ் ப்ரீ ட்ரெயின்டு டிரான்ஸ்ஃபார்மரா, இதுதான் ஜிபிடினா. ஸோ அப்படின்னா என்னதுலேருந்து அவர் ஆரம்பிச்சு, ஸோ ஜெனரேட்டிவ்னா என்னது, ப்ரீ ட்ரெயின்டுனா என்னது, டிரான்ஸ்ஃபார்மர்னா என்னது அப்படின்னு 3த்தையும் பிரித்து காமிச்சு எல்லாத்தையும் அவர் காமிக்கிறார். இதில் அது இந்த மாதிரி ஆள்லாம் ஒன் ஆஃப் அ கைண்டு, தங்கமான ஆளு. யூஸ்வலாக கிடைக்க மாட்டான் இந்த மாதிரி ஆள்லாம். இந்த கேரி எக்ஸ்பிளைன்ஸ் மாதிரி இவர் ஏஐல மூஞ்சி பாரு அதே மாதிரி இருக்கு. இவர் மீச தாடி வச்சா கேரி எக்ஸ்பிளைன்ஸ் மாதிரி தான் இருப்பாரு அவர் பார்க்க. அவரும் பாரு என்ன வயசுல உட்காந்து எந்தூசியாஸ்ட் ரொம்ப முக்கியவங்க. இந்த மாதிரி ஒரு 10 பேர் இருந்தாலே உலகத்தையே மாத்திடுவாங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்க. ஸோ அதனால தான் நான் அதை சஜஸ்ட் பண்றேன். அப்புறம் நியூஸ் ஜெமினி 2.0 ப்ரோ. ஜெமினி அப்படின்னு வந்து சரி, இப்போ ஜெமினி என்னதான் சொல்ல வராங்க முடிவா? சூப்பரா இருக்காங்க, நல்லா பண்றான். ஜெமினி வேற லெவல்ல இருக்கான். ஜெமினியோட மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? கூகுள் டிபியூ வச்சிருக்கான், டென்சார் ப்ராசஸிங் யூனிட். அவன் என்விடியா மேல டிபெண்டா இல்லை. இதுதான் பிகெஸ்ட் அட்வான்டேஜ் கூகுளுக்கு. எல்லாரும் சொல்றாங்க கூகுளை வந்து தப்பா எடை போட்டுறாதீங்க, கூகுள் கிட்ட இருக்கிற டேட்டா யார்கிட்டயுமே கிடையாது, லைவ் டேட்டா, யார் என்ன சர்ச் பண்றாங்க அப்படிங்கிற அந்த டேட்டா, பிளஸ் டாக்ஸ் யூஸ் பண்றாங்க, மெயில் யூஸ் பண்றாங்க, யூடியூப் யூஸ் பண்றாங்க, மேப்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த டேட்டா செட்டை யோசிச்சு பாருங்க. அவங்க இவ்வளவு நாள் கலெக்ட் பண்ணலனாலும் இப்போ அவங்க அந்த டேப் ஆன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க போற டேட்டா வந்து ஹியூஜ், அது ரியல் டைம்ல. ஸோ அவங்க இப்போ ஜெமினி 2.0 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல எல்லாரும் என்ன நல்லது சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 1000 பேஜ் டாக்குமெண்ட்டை கொடுத்தா கூட அதை முழுசா படிச்சு அதை கரைச்சி குடிக்கக்கூடிய ஒரு திறன் படைத்த மாடல் ஏஐ. உலகத்தில் இருக்கிற ஒரே ஏஐ, இந்த அளவுக்கு திறன் படைத்த ஏஐ வந்து ஜெமினி 2.0 தான் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றாங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இன்புட், இப்போ நம்ம எதாவது சொல்றோம் இல்லையா, இப்போ புக்ஸ் மாதிரி ஏதாவது ஒரு இன்புட் நம்ம கொடுக்கணும், ஸ்கேன் காப்பி கொடுத்தோம்னா அதுவே வந்து மொத்தமா ஞாபகம் வச்சுக்கும். ஆமா, மொத்தமா ஞாபகம் வச்சுக்கிறது மட்டும் இல்ல, இப்போ அந்த கான்டெக்ஸ்ட் விண்டோன்றாங்க, அதுக்கு பேரு 2 மில்லியன் டோக்கன்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த 2 மில்லியன் டோக்கன், ஒரு டோக்கன் வந்து ஒரு வேர்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு வேர்டு ஜெனரல் அப்படின்னு இருக்குல்ல, அதான் ஒரு டோக்கன். ஸோ அந்த மாதிரி 2 மில்லியன் ஸ்டோர் பண்ண முடியும் அட் அ டைம் மெமரியில். ஸோ அது அட் அ டைம் ஒரே புக்ல இருந்து எல்லாத்தையும் சொல்ல முடியும். அதுகிட்ட கேள்வி கிட்ட என்ன வேணா சொல்ல முடியும். அது எவ்ரி டைம் போய் சர்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே லைவாவே வச்சிருக்கோம். அவ்வளோ பவர்ஃபுல் அது. ஸோ அதுக்கு மெமரி ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது தான் அவன் சொல்ல வரான்.
அதே மாதிரி மாடல் பெர்ஃபார்மன்ஸும் வந்து சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. போன இதை விட பெட்டராக இருக்கும். காம்படிஷனுக்கு ஏதாவது போட்டிருக்காங்களா பெஞ்ச் மார்க் மாதிரி? அதெல்லாம் ஏன் தெரியுமா போர்டில்? காம்படிஷனுக்கு வந்து மொக்க தான் அது. காம்படிஷன் பெட்டர். அதாவது டீப்சீக்கு, அப்புறம் ஓப்பன் ஏஐ, அப்புறம் கிளாட் ஆந்த்ராபிக்கு எல்லாமே வந்து இதை விட பெட்டராக தான் இருக்கு பெஞ்ச் மார்க் படி. நமக்கு ஏன் பெஞ்ச் மார்க் முக்கியம் இல்லை அப்படின்னா, நம்ம வந்து டென்சார் பார்க்குறோம் கூகுள், அதே மாதிரி தான் இங்கேயும் அதே தான். இந்த டிபியூ ப்ராசஸிங் யூனிட் தான். அதில் இந்த மாதிரி அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஆனால் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அவன் கொடுக்குறான். என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்னா, ரியல் டைமாக உங்கள் ஸ்க்ரீனை படிக்கக்கூடிய ஒரு அபிலிட்டி, அப்புறம் ரியல் டைமாக கேமரா பார்க்கக்கூடிய அபிலிட்டி, ரியல் டைமாக வாய்ஸ் கேட்கக்கூடிய அபிலிட்டி, இது மூணுத்தையும் வச்சு அவன் கூகுள் ஏஐ ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அவன் கொடுக்குறான். ஓகேவா? சொல்லுவோம் அந்த எல்லாத்தையும் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே இருக்கான் அப்படின்னு. ஏன் இவன் வந்து ஏன் அந்த மார்க்கெட்டே பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு பார்த்தா, நம்ம சொன்ன மாதிரி அந்த யூஸ் கேசஸ்லாம் வந்து டெவலப்பர்ஸ் தான் கிரியேட் பண்ண வேண்டியதாக இருக்கு. இது வந்து ஒரு பேஸ் லேயர் மாதிரி இருக்குது. இப்போ இதுக்கு மேலே ஆப்ஸ்ல நான் என்னன்னு சொல்றேன், செம்ம ஆப்ஸ்லாம் இருக்கு. இப்போதான் நான் வந்து அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த வாரம் வந்து டூல்ஸ், என்னெல்லாம் டூல்ஸ் வந்து நான் யூஸ் பண்றேன், யூஸ் பண்ணலாம் மற்றவங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஷேர் பண்ணலாம் அடுத்த வாரம். ஏன்னா நான் இன்னும் அதை இன்னும் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கேன், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே வந்து இந்த ஜெமினிக்கு மேலே பில்ட் பண்ணுது, அப்புறம் சாட் ஜிபிடிக்கு மேலே பில்ட் பண்ணுது, அந்த மாதிரி இருக்கு. இவங்கெல்லாம் ஒரு பேஸ் லேயர்ல இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே போனோம்னு வச்சுப்போம், எந்த மாதிரிலாம் வருதுன்னா, இப்போ ரெப்ளிட் ஏஜென்ட் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. சரியா? நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு போறேன். GitHub Copilotம் அதே மாதிரி தான். இந்த சாட் ஜிபிடிக்கு மேலே பில்ட் பண்ணது தான் இது டெவலப்பர்ஸ்க்காக. பட் இதை பெட்டராக புரிஞ்சுக்கிறதுக்கு ரெப்ளிட் ஏஜென்ட்னு நான் ஒரு வீடியோ ஒன்று காமிக்கிறேன். இது பார்த்தா புரிஞ்சிடும் எல்லாருக்கும். இப்போ இதுதான் ஏஐயா இல்லாட்டி Meet Replit Agent. Want a custom workout plan? Make an app for that. Have a great idea at 2 a.m.? Create an app. Make an app for that. Need to run an analysis? Or learn with your kids? Make an app for that too. Phoneலயே. This isn't just making apps. This is your imagination unleashed. Describe what you want. And watch it come நீ ட்ரை பண்ணி பாத்தியா? பார்த்தேன்ல, கண்டிப்பா ஷேர் பண்றேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். Made an awesome app. Share it with a friend. எலக்ட்ரானிக் பீட்ஸ்னு ஒரு ஆப் ஓபன் பண்ணிருக்கானே. Start in minutes. Everything you need is in your hands. Now is the perfect time. ஓகே, ஒரு ரெப்ளிட் ஏஜென்ட். இதுதான் வந்து இந்த கம்பெனியோட ப்ராடக்ட். ரெப்ளிட்ன்றது அந்த கம்பெனி. அவன் வந்து ஆன்லைன்ல உனக்கு கோடிங் டூல் கொடுக்குறான். நீ வந்து ஒரு டெவலப்பரா இருந்த அப்படின்னா நீ ஆன்லைன்ல உன்னோட டூல்ல போய் நீ கோடிங் பண்ணலாம். நான் கோடர் கிடையாது, ஸோ நான் யூஸ் பண்ணவே இல்லை இவ்வளோ நாளா. ஆனால் இந்த ரெப்ளிட் ஏஜென்ட் வந்து ஐஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்தது. ஓகேவா? நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் போடுறேன். ஹெல்ப் மீ கிரியேட் அ கம்யூனிட்டி ஆப்னு நான் கேட்குறேன். ஓகேவா? அப்படின்னா என்னதுன்னு ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ணவே இல்லை அதுகிட்ட. சும்மா நீ கேட்டிருக்க ஒரு கம்யூனிட்டி ஆப் வேணும், ஹெல்ப் மீ கிரியேட் ஒரு டெக் கம்யூனிட்டி ஆப் வேணும், அந்த மாதிரி நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா கான்டெக்ட் கொடுத்துருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி அது பண்ணி சும்மா. ஆனால் நான் கேட்குறேன் ஹெல்ப் மீ கிரியேட் அ கம்யூனிட்டி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, ஐ வில் ஹெல்ப் யூ. இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னு நான் சொல்கிறேன். யூசர் ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், கம்யூனிட்டி ஃபீட் இருக்கும், அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கும். இது எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிவிடு அப்படிங்கிறேன். இதை தவிர உனக்கு இதெல்லாம் வேணுமா அப்படின்னு கேட்குது. இப்போ ரியல் டைம் சாட் வேணுமா, கம்யூனிட்டி ஈவெண்ட்ஸ் வேணுமா, மெம்பர் ரெப்புடேஷன் பேட்ச் சிஸ்டம் வேணுமா, கண்டென்ட் மாடரேஷன் வேணுமா, அனாலிட்டிக்ஸ் வேணுமா, சப் கம்யூனிட்டிஸ் வேணுமா, அப்ரூவ் பிளான் அண்ட் ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். எல்லாத்தையும் ஓகே கொடுத்துட்டு இப்போ அது என்ன பண்ணுது, பில்ட் அ கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் வித் இஸ் யூசர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுவே இப்போ ஆரம்பிச்சிருச்சு வேலையை. ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம ஒவ்வொரு ப்ராக்ரஸையும் நம்ம பார்க்க முடியும், அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணுதான். எப்படி அது யோசிச்சு பண்ணுது பாரு. நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. நம்ம ஏதாவது நெக்ஸ்ட் கொடுத்து அதனால நடக்குதுன்னா ஓகே, பட் அதுவே வந்து ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல கேட்டதோட சரி இல்லையா? ஸோ இது பண்ணி முடிக்கும். ஓகேவா? இது பண்ணி முடிக்கும் போது நம்ம அதை பார்ப்போம். இப்போ அடுத்து போவோம். இப்போ இந்த காலத்தில் இந்த ஏஐல வந்து ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து திருப்பி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2025 ஏஜென்ட்ஸ் தான் வந்து முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே அதை பேசியிருந்தோம். கோட் நேம் கூஸ் அப்படின்னு யார் தெரியுமா? நம்ம இந்த ஜாக் டார்சின்னு ஒருத்தர் இருப்பான்ல, ட்விட்டர் சிஇஓ, தாடிக்காரன். அவன் தான் இந்த டீமை வந்து ரன் பண்ணுறான். அந்த டீம் வந்து ஓப்பன் சோர்ஸு ஏஜென்ட் திங்கை வந்து பில்ட் பண்ணியிருக்கு. இது என்னதுன்னா,
ஒன்றும் இல்லடா, இப்போ என் கம்ப்யூட்டரை நான் யூஸ் பண்ண வேணாம், ஏஜென்ட் கிட்ட குத்துறேன், நீ என் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுன்னு. அதுக்கு ஒன்று தேவையில்ல, ஒரு லேயர், அதுதான் உனக்கு பில்ட் பண்ணுறானுங்க. இதுலேருந்து டேரெக்டாக ஆப்புக்கு பேச முடியும். இப்போ யூடியூப்னா யூடியூபுக்கு டேரெக்டாக பேச முடியும். ஏபிஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அது வழியாக கனெக்ட் பண்ணியும் பேச முடியும். அது இல்லாமல் வெறும் கம்ப்யூட்டர் மவுஸ் அண்ட் கீபோர்டு வச்சே வந்து ஓப்பன் சோர்ஸில், இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் வேறு. ஆமாம், எல்லா எல்எல்எம்மையும் சப்போர்ட் பண்ணுது. அதாவது எல்எல்எம்மை இதை எல்எல்எம் வச்சு இதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்குது. ஸோ இதுவும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணலான்னு பார்த்தேன். இது நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கும். யாருக்காவது யூஸ் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓப்பன் சோர்ஸு, ஸோ அதனால் ட்ரை பண்ணுறதுனா யாராவது ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணல, எனக்கு இன்னும் யூஸ் கேஸ் எதுவும் இல்லை. கண்டிப்பாக ஏதாவது யூஸ் கேஸ் இருந்துச்சுன்னா வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுதான் மொத்தமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஏஐல நம்ம கவர் பண்ணியிருக்கிறது. ஆனால் பொதுவாக இப்போ அதான் யூஸ் கேசஸ் வந்து பில்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுதுடா. கரெக்டு. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்ததுன்னா ஏஐ வருது அப்படின்னும் போது எல்லாருமே உட்காந்து அது கூட சேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பேசிக்காக அதை தாண்டி யாருமே பெருசாக யோசிக்கலை. பட் இன்றைக்கி நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருக்கோம், ரொபாட்டிக்ஸ் ஆஸ்பெக்டில் போகும்போது என்ன ஆகுதுன்னா எல்லா ரோபோஸுமே அது எப்படி இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஆமாக இருந்தாலும் சரி, யோசிக்கிற தன்மையை வந்து இப்போ ரொம்பவே நம்ம வந்து ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து யோசிக்கிற தன்மை இல்லாமல் செஞ்சதையே செய்யும், அவ்வளோதான், சொன்னதை செய்யும். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஹியூமனாய்ட் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபஸ்ட் டைம் போய் வைக்குது, ஒரு மிஸ்டேக் பண்ணுது, செகண்ட் டைம் கரெக்டாக போய் வைக்குது. ஸோ அதுவே லேர்னும் பண்ணிக்குது. ஓகே, அதையும் பார்க்க முடியுது, ப்ளஸ் எமோஷன்ஸையும் நம்ம இப்போ பார்க்க முடியுது. ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ரோபோட்டிக் சைட்ஸில் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டு. அடுத்தது வந்து இப்போது நீ சொன்ன மாதிரி மற்ற டூல்ஸ், உனக்கு என்னதான் கூகுள் வந்து ஜெமினி 2.0 வச்சிருக்கான். ஸோ மொபைலுக்கு அது ஓகே. ஆமாம், மொபைலுக்கு அது ஓகே. ஆமாம். பட் மற்றபடி நீ இப்போ காட்டுற மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் அசால்ட்டாக ஜென்ரேட் பண்ணுது. ஆமாம். அதெல்லாம் வந்து இப்போ எனக்கு ஒரு ஆப் வேணும்னா, ஒரு லான்ச்சர் வேணும், எனக்கு கஸ்டம் லான்ச்சர் வேணும் அப்படின்னா வேலை பார்த்துருக்கு. நான் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துருக்கு இந்த ஆப்பு. I have set up the basic structure of our community. நான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்டோரேஜ் மெத்தட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், இப்போ நான் வந்து இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃப்ரீ இது இல்லை. என்ன ஏன் சொல்கிறீங்க ஃப்ரீயா அப்படின்னா? ஆமாயா ஃப்ரீயா அது. ஸோ இப்போ பேசிக்காக வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு ரெக்குயர்மெண்ட் வச்சோம், அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு அது என்ன பண்ணுதுன்னா ஸ்கெலிட்டனை ஃபுல்லாக அது ரெடி பண்ணுது. இந்த ஸ்கெலிட்டனை வந்து நம்ம ஒரு டெவலப்பர் கிட்ட கொடுத்தோம்னா, டெவலப்பர் என்ன பண்ணுவார்னா அது மேலே மீதி என்ன சிகை அலங்காரம் பண்ணுமோ மொத்த அலங்காரம் பண்ணி அது ஒரு மொத்த உருவமாக கொண்டு வந்துருவாப்ல. கரெக்ட். அவருக்கு இப்போ ஸ்கெலிட்டன் எல்லாம் கிடச்சிருச்சு, அதான் அட்வான்டேஜ். இப்போ அவருக்கு வந்து அதுலேருந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று கிடச்சிருச்சு இதுகிட்டேருந்து. அந்த டெம்ப்ளேட்டில் அவர் போய் ஒர்க் பண்ணலாம். கரெக்ட் தான். அவரோட ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம். இதே மாதிரி தான் வந்து இது வந்து ஒரு பக்கம் கோடிங்கா, நான் ரைட்டிங் சைடு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஆனால் பயங்கரமாக இருந்ததுடா. நீ அந்த ரைட்டிங் சைடு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ரைட்டிங் நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தோம்னா அதை பாட்காஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து, அதுவும் தமிழில் கன்வெர்ட் பண்ணுறது வந்து தமிழ்லேயே பண்ணலாம். 11 லேப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது மாதிரி இன்னும் பல டூல்ஸோட பல செய்திகளோட அடுத்த வாரமும் சந்திப்போம். டெக் டைம் டிராவலர்ஸ் நல்லா டிடிடியில் திரும்பியும் நம்ம சந்திப்போம். இணைந்திருங்கள். ஆமாம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இன்னும் யூஸ் கேசஸ் வந்து நம்ம டெமோ பண்ண ஆரம்பிப்போம்ல, நம்மளுக்கும் நம்ம டெமோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் க்யூரியஸாக இருக்கும் என்ன ரிசல்ட். சீரியஸாகவே இன்னும் பக்காவாக யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தெரியல, எப்படி யூஸ் பண்ணு தெரியல. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா யூஸ் பண்ணுறாங்க, டெவலப்பர்ஸ் நல்லா யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ப்ரொஃபஷனல்ஸ் சில பேர் யூஸ் பண்ணுறாங்க, மெயினாக கோடர்ஸ். இல்லைடா இப்போதைக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வால்பேப்பர்னு ஒன்று வந்தது இல்லைடா. ஆமாம், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா. கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ போய் சேஞ்ச் வால்பேப்பர்னு கொடுத்தா ஜெனரேட்டிவ் வால்பேப்பர் அப்படின்னு வரும்போது இதில் என்ன வேணும்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு நான் இங்கே வந்து டெக்ஸ்ட் நானே போட வேண்டியதாக இருக்குது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி போட ஆரம்பிச்சோன்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், நான் ஒன்று செய்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த மாதிரி இனிமேல் போக போக பரத் சொன்ன மாதிரி உள்ள டூல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி வந்து அது எல்லாமே நல்லாவே ரெஸ்பாண்ட் பண்ணுது. இன்னும் அதிகமாக வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா டேட்டாவை இன்னும் ரீஃபைன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்கும். இது பற்றி எனக்கு யோசிக்கும் போது ஒன்று தோணுச்சு சிவா. என்னதுன்னா, கம்ப்யூட்டர்ஸ்லாம் புதுசாக வந்த டைமில், அப்புறம் இன்டர்நெட்லாம் புதுசாக வந்த டைமில் இதை பற்றி யார் பேசியிருப்பாங்க, யார் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் வந்து ரொம்ப கிறுக்கு பயலுக்கு தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அதில் கரெக்டாக ரொம்ப ரொம்ப நேர்டியாக இருந்திருப்பாங்க. அதில் அதை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், வேறு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்களை யாருமே அவங்களை புரிஞ்சிக்க முடியாதுடா, அது மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி இருப்பாங்க அவங்க. ஸோ இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இன்னமும் ரொம்ப ஏர்லியாக தான் இருக்கோம் இந்த ஏஐ ரேஸில். இந்த ஏஐ ரேஸில் ரொம்ப ஏர்லியான ஒரு டைமில் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு வேற என்னங்க, இப்போது வேலை இல்லை யாருக்கும்,
என்ன எல்லாருக்கும் என்ன மாதிரி வேலை இருக்கு அப்படிங்கறத வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு பிடிக்காத வேலை இருக்கு, பிடிக்கிற வேலையை பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு வழி இல்லை. உங்களுக்கு ஒரு ஆப் ஐடியா இருக்குது, அந்த ஆப் வந்து ஆக்சுவலாவே எல்லாருக்கும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது, இல்லாட்டி ஒரு ஹார்ட்வேர் ஐடியா இருக்கு அது ஆக்சுவலாவே எல்லாருக்கும் சால்வ் பண்ணுது ப்ராப்ளம்ஸை, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஐடியா இருக்கு அது ஆக்சுவலாவே நிறைய பேருக்கு பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணுது அப்படின்னா ஏஐயை யூஸ் பண்ணி ஈஸியா அந்த பிரச்சனைகளுக்கு தேவையான பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் என்னன்னா தெரிஞ்சுக்க முடியும். அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுக்குது, நமக்கு ஒரு பிகினிங் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஒரு ஏஐ வந்து கொடுக்குது. அந்த லெவல்ல இப்போ நம்ம இருக்கோம். ஆனா அதுக்கு மேல பிசினஸஸ்லாம் ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் இன்டர்நெட்ல ப்ரௌசரே ஒரு பிசினஸ். இப்போ ப்ரௌசர்ல எங்க பிசினஸ்? கூகுள் குரோம்ல எல்லாரும் ஃப்ரீயா கொடுத்துறான், ஃபயர்பாக்ஸ் ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ் எல்லாமே ஃப்ரீ. அவன் ஒரு ஆட் பிஸ்னஸ் மாடல் அவன் வச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஏஐ இப்போ எப்படி இருக்குன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ் மாதிரி. அந்த காலத்தில் வந்து அப்போது ஃபஸ்ட்டு இன்டர்நெட்டுக்கு ப்ரௌசர் கிரியேட் பண்ணது நேவிகேஷன் வந்து நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கியா? அந்த நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் கிரியேட் பண்ணவர் அந்த மார்க் ஆண்ட்ரிசன் ஒருத்தர். அவர் வந்து இப்போ வரைக்கும் அவர் வெஞ்சர் கேபிட்டலிஸ்டாக இருக்காரு. அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோம், அப்போ வெப்பே கிடையாது. இப்போ எப்படி இருக்கு? அமேசான் இருக்கு, ஃப்ளிப்கார்ட் இருக்கு, டிக்டாக் இருக்கு, யூடியூப் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, எவ்வளோ இருக்கு நெட்டில். அப்போ எதுவுமே கிடையாதுல்ல. அப்போ ப்ரௌசரே ஒரு ப்ராடக்ட். அந்த மாதிரி இப்போ சாட் ஜிபிடியே ஒரு ப்ராடக்ட். ஆனா அந்த சாட் ஜிபிடியே ஒரு ப்ரௌசர் மாதிரி ஆயிரும், சாதாரண ஒரு விஷயம் மாதிரி ஆயிடுமா? கரெக்ட். அதுக்கு மேல பில்ட் பண்றாங்கல்ல. இப்போ ப்ரௌசர்ல வந்து நம்ம யூடியூப் பார்க்குறோம், ஆமா, அது அதுக்குள்ள ஃப்ளிப்கார்ட் பார்க்குறோம், அமேசான் பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயம் தான் வந்து இப்போ அந்த சாட் ஜிபிடி மாதிரி ஒரு லேயருக்கு மேலே இப்போ கூகுள் ஜெமினி, சாட் ஜிபிடி, ஆந்த்ரோபிக்கு, இவன் சொல்கிறானா மிஸ்ட்ரால் இந்தியாவில் வந்துச்சுன்னா அது இந்தியாவில் அது பேஸு. அந்த பேஸுக்கு மேலே ஆப்ஸ்லாம் இருக்க போகுது. அந்த ஆப்ஸ்லாம் தான் நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அதெல்லாம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த லேயரில் தான் இருக்கோன்றது தான் உண்மை. அந்த லேயரில் இன்னும் ஆப்ஸ் எல்லாம் வரல, நிறைய வரும்போது பார்ப்போம். அடுத்த வாரம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுவோம். செம. நான் இப்போதான் ஒரு 800 ரூபா பே பண்ணி ஒரு ஆப் ஒன்று ட்ரை பண்ணுறேன். வேற லெவலில் இருக்கு. அப்போ அந்த ஆப் எப்படி இருக்கு? 800 per month. ஆனால் அதோட பர்பஸ் என்ன? எஸ், அதுதான் கியூரியஸாக இருக்கும். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். சமங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி மற்றும் பரத்வாஜ். நன்றி, வணக்கம், குட் பை. உங்களோட கமெண்ட்ஸ் கீழே பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக பார்ப்போம். நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கு இருக்கு. மச்சி உனக்கு இந்த பிராண்ட்